வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வைக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பீடாக அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே மாறிடுச்சு. கடந்த ஓராண்டு காலமாக சொன்ன தேதியில் தேர்வு அறிவிப்பு, சொன்ன தேதியில் ரிசல்ட்டு, சொன்ன தேதியில் அப்படின்னு சொன்னதையும் செய்கிறாங்க. நிறையா விஷயங்கள் சொல்லாத விஷயங்களையும் செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டும் நடுவில் ஓடிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி 2A நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அவங்களோட கேலண்டரில் சொன்ன அந்த தேதியில் வந்துருச்சு. நான் வந்துட்டுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம மகிழ்ச்சியோடு கொண்டாடலாமா, இல்லை இது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குதா அப்படின்னா, இதில் மகிழ்ச்சி இருக்குது. சொன்ன தேதியில் வந்துருச்சு, சொன்ன மாதிரியே வந்துருச்சு, சீக்கிரமாக எக்ஸாம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதே சமயத்தில் கொடுக்கப்பட்ட வேக்கன்சிஸ், காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறதால அது இன்னும் கூடுதலாக இருந்திருக்கலாம். எதிர்பார்த்ததுக்கு கேட்டது கிடைத்தது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ரெண்டுக்கு நடுவில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஏமாற்றம் குறைவாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்தது இப்போ வந்தது மாதிரி ஒரு 4 மடங்கு, ஆனால் வந்திருக்கிறது 1 மடங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். சில ஸ்வீட்ஸ் எல்லாம் தெரியும், இது ஸ்வீட்டாக இருக்கா புளிப்பாக இருக்கானே கடைசி வரைக்கும் தெரியாது, ஆனால் அந்த ஸ்வீட்டை நம்ம சாப்பிட்டு முடிச்சிடும். அது மாதிரி ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு அறிவிப்பாக தான் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் எல்லோரும் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. எப்போவுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஒரு 10-15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை படிங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி சைட்டில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம்லேயே இருக்கும். ஸோ அதில் யார் வேணாலும் அதை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஜஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கான வேக்கன்சிஸ் என்ன, ஒவ்வொரு தேர்வுக்கும் உண்டான கல்வி தகுதி என்ன, இதர பிற விவரங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் அதை கோத்ரூ பண்ணி பார்க்குறப்ப ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஒரு ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து பண்ணின ஒரு திருப்தி கிடைக்கும். ஓகே, அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் படி இன்றைக்கி என்ன வந்திருக்கு அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது 645 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. குரூப் 2 அண்ட் 2A ரெண்டுக்குமே சேர்த்து. இதில் என்ன ஷாக்கிங் அப்படின்னா, குரூப் 2க்கு மொத்தமே 50 வேக்கன்சிஸ் தான் வந்திருக்குது. ஈவன் குரூப் 1 வேக்கன்சி கூட நமக்கு 100 வேக்கன்சி, 90 வேக்கன்சி, 100 வேக்கன்சி வருது. ஒரு குரூப் 1 வேக்கன்சியை விட குறைவான அளவுக்கான வேக்கன்சி தான் குரூப் 2க்கு வந்திருக்கு. இருக்கிறதுலேயே பெரிய ஷாக் அதுதான். குரூப் 2Aக்கு 595 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ குரூப் 2Aல வந்த வேக்கன்சி குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கு ஒரு 2000 வேக்கன்சி வந்துருச்சு அப்படின்னா, இப்போ இருக்கிற போட்டிக்கும் இப்போ இருக்கிற அந்த நீடுக்கும் இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனுக்கும் அது ஒரு பொருத்தமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த விஷயத்தை நடத்தலை. கிட்டத்தட்ட நீங்கள் 2022 நமக்கான குரூப் 2A வேக்கன்சிஸ் 5529 வேக்கன்சிஸ் வந்துச்சு. அரௌண்ட் 5500 வேக்கன்சிஸ் வந்துச்சு. 2024 2327 வேக்கன்சிஸ், 2025 இப்போ 645 வேக்கன்சிஸ். 2022க்கும் 25க்கும் நடுவில் கிட்டத்தட்ட 5500 வேக்கன்சிஸ் வந்த இடத்துல இன்றைக்கி வெறும் 650 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது என்ன ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறது நம்ம தான் பார்க்கணும். ஆனால் அந்தளவுக்கு காலி பணியிடங்களே கவர்மெண்ட்டில் இல்லை அப்படின்னா, ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. ஒரு விஷயம், இந்த வேக்கன்சிஸ் குறைவதற்கு நிறைய காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று முடிஞ்ச அளவுக்கு அவுட் சோர்சிங்கில் இந்த டாஸ்க் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். எதிர்காலத்தில் நம்மளுடைய பணி பாதுகாப்பையோ அல்லது அரசு வேலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையோ பெரிதும் பாதிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது ஒன்று அவுட் சோர்சிங், தனியார் மையத்தை, அரசு துறைகளுக்குள் தனியார் மையத்தை கொண்டுட்டு வருது. இன்னொன்று தொழில்நுட்ப வளர்ச்சி. இன்றைக்கி ஏஐ நிறைய டெவலப் ஆகுது அப்படிங்கிற இடத்துல ஆட்களுடைய தேவை மிக குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் இது ஒரு வார்னிங் சைனாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த வார்னிங் சைன் எது எடுத்துக்கணும்னா நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கலாம். மொத்தம் 645 வேக்கன்சிஸ். குரூப் 2க்கு 50 வேக்கன்சி, குரூப் 2Aக்கு 595 வேக்கன்சி, மொத்தம் 645 வேக்கன்சிஸ். அப்போ இதுக்கு நீங்கள் 1,00,000 பேர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸாம் ப்ரிலிமினரி முடிச்சு ரெண்டுக்குமே மெயின்ஸ் இருக்குது. குரூப் 2Aக்கும் மெயின்ஸ் இருக்குது, குரூப் 2க்கும் மெயின்ஸ் இருக்குது. மெயின்ஸ் அப்படிங்கிறது 1:10 ரேஷியோவில் எடுப்பாங்க. 50 வேக்கன்சி இருந்துச்சுன்னா 1:10, அரௌண்டு 500 வேக்கன்சிஸ். அதே மாதிரி குரூப் 2Aக்கு 595 வேக்கன்சிஸ், ஒரு அரௌண்டு 600 வேக்கன்சிஸ்னால் 1:10, அரௌண்டு ஒரு 6000 to 6500. குரூப் 2க்கு ஒரு 500 to 600 பேர் நம்ம மெயின்ஸ் எழுத போகிறோம். இதுதான் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷனுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 2 முக்கியமான சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. எப்பவும் போல் குரூப் 2 அப்படின்னா பொது தமிழோ அல்லது பொது ஆங்கிலமோ அதிலிருந்து 100 கேள்விகள். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது அறிவுன்னு சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து 75 கேள்விகள். அதுக்கப்புறம் திறனறிவு, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறதுலேருந்து 25 கேள்விகள். அப்படிங்கிற 100 + 75 + 25 அப்படிங்கிற பேட்டர்ன் காமன். நீங்கள் பொது தமிழோ அல்லது பொது ஆங்கிலமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. நீங்கள் ப்ரிலிமினரியில் பொது தமிழ் எடுத்துகிட்டு மெயின்ஸில் இங்கிலீஷ் மாறிக்கலாமா, தாராளமாக மாறிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன் உங்ககிட்ட தான் இருக்குது. இது ப்ரிலிமினரியில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படியே நீங்கள் மெயின்ஸுக்கு வந்தால் 2 மெயின்ஸ் இருக்குது. குரூப் 2A
மெயின்ஸ் அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குரூப் 2A மெயின்ஸ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் டைப் மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ் டைப் மெயின்ஸ். டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கிற குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கிறது ஒரே பேப்பர், தமிழ் எலிஜிபிலிட்டி ரெண்டுக்குமே உண்டு. தமிழ் எலிஜிபிலிட்டி குரூப் 2Aக்கும் உண்டு, 2க்கும் உண்டு. அது தான் பேப்பர் 1 அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி பொதுவான சிலபஸ். குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கிறது 300 மதிப்பெண்களுக்கு ஒரே பேப்பர், 300 மதிப்பெண்களுக்கு விரிவான விடை அளிக்கணும். அதான் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குரூப் 2A அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர். இதில் 2 முக்கியமான மாற்றங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. குரூப் 2Aல இருந்த லாங்குவேஜ் போர்ஷன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா 100 கேள்வி ஜிஎஸ்லையும் 60 கேள்வி பொது தமிழோ அல்லது பொது ஆங்கிலமோ அல்லது மீதி இருக்கிற 40 கேள்வி வந்து ரீசனிங்லேயே இருந்துச்சு. பட் இப்போ என்ன மாற்றிட்டாங்கன்னா அதில் இருக்கிற அந்த லாங்குவேஜ் போர்ஷனை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ 150 கேள்விகள் ஜிஎஸ்லையும் 50 கேள்விகள் ரீசனிங், ஜிஎஸ் ப்ளஸ் ரீசனிங் மட்டும்தான் குரூப் 2A மெயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ இதுக்கு மேலே ப்ரிலிமினரிக்கு நம்ம லாங்குவேஜ் படிக்கணும், அது மெயின்ஸுக்கு வராது. அப்போ குரூப் 2A மெயின்ஸில் வந்திருக்கிற முதல் மாற்றம் அப்படிங்கிறது அதிலிருந்து மொழி பகுதியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது மாற்றம் அப்படிங்கிறது சிபிடி மெத்தட்ல இந்த எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னாங்க. சார் அதுதான் போன தடவையே சொன்னாங்களே அப்படின்னா, போன தடவை சொன்னாங்க நிறைய தொழில்நுட்ப கோளாறுகளால் இல்லை அது சரியாக கொண்டுட்டு போக முடியாததால் அதை அவங்களால பண்ண முடியல. ஆனால் இந்த டைமு சிபிடின்னு மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த படையப்பா படத்தில் ரஜினி சொல்கிற மாதிரி துண்டு ஒரு தடவை தான் விழும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிபிடி இந்த டைமும் அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. கட்டாயம் இந்த தடவை மெயின்ஸ் சிபிடியில் தான் நடக்கும். போன டைம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, பட் இந்த டைம் கண்டிப்பாக அப்ராப்ரியேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. அதனால் இந்த தடவை சிபிடியில் நடக்கும். ஸோ இந்த 2 மாற்றங்கள், ஒன்று மொழிப்பகுதி நீக்கப்பட்டது, இன்னொன்று சிபிடியில் எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ நம்ம சிபிடி மெயின்ஸுக்கு சிபிடி வரப்பெல்லாம் அதுக்கு என்ன பேட்டர்னோ அதுக்கு தகுந்த நம்ம பயிற்சிகள்லாம் கொடுப்போம். அந்த சிபிடிங்கிறத நினச்செல்லாம் யாரும் எதுவும் பயந்துக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொண்டுட்டு வந்திருக்கிற இந்த 2 மாற்றங்களில் முக்கியமான மாற்றம் சொல்கிறது, நம்ம லாங்குவேஜ் எடுத்துகிட்டு ஜிஎஸ்க்கு 150 கொண்டுட்டு வந்தோம். அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இப்போ இருந்தே ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ப்ரிலிமினரிக்கு படிக்கிறப்பவே சில விஷயங்களை கூடுதல் கவனத்தோடு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். 150 கேள்விகளில் சரிபாதி கேள்விகள் 75 கேள்விகள் அப்படிங்கிறது 2 யூனிட்ல இருந்து மட்டுமே வருது. ஒன்று மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, இன்னொன்று தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த 2ல் இருந்து மட்டுமே நமக்கு 75 கேள்விகள் வருது. மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடுல 30 கேள்வி, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடு எக்கானமி அப்படிங்கிற அந்த போர்ஷன்ல இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு பார்ட்ல இருந்து மட்டுமே 45 கேள்வி. ஸோ 45 + 30 75 கொஸ்டின்ஸ். இந்த 2 போர்ஷன்ல இருந்து மட்டுமே half ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இந்த குரூப் 2A மெயின்ஸுக்கு வந்துடுது. அதனால தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான சில விஷயங்கள் நீங்கள் ப்ரிலிமினரியில் படிக்கிறப்ப அது நம்ம பழைய யூனிட் 9 அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த பார்ட்டு நல்லா படிக்கணும். அண்ட் தென் இதில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் வரலாறு படிக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். அது அதிகப்படியான கவனம் செலுத்தி படிக்கணுங்கிறத ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்ப இருந்தே அதை கவனப்படுத்தி வச்சுக்கோங்க. கிளியர்? ரைட். அப்போ இந்த விஷயத்தில் இதை நம்ம மகிழ்ச்சியாக எடுத்துக்கலாமா? நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதை ரொம்ப ஹாப்பியான விஷயமா சேடான விஷயமானா, ஹாப்பியும் இல்லை சேடும் இல்லை. இது கடைசி வரைக்கும் டேஸ்ட்டு தெரியாத ஒரு ஸ்வீட்டு தான். ஆனால் கடைசி வரைக்கும் இது இனிப்பாக இருக்கிற மாதிரியும் இருக்குது, புளிப்பாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஸ்வீட். ஒரு விஷயத்தை நமக்கு இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனில் திணற கேள்வி கேட்டு ஒரு மாதிரியான ஒரு மனக்குழப்பத்துக்கே ஆளாக்குனாங்க. இதுக்கெல்லாம் எங்கிருந்து நம்ம படிக்கிறது? ஓலைச்சுவடி காலத்திலிருந்து நம்ம படிக்கணும். தொல்காப்பியம் எழுதின, நன்னூல் எழுதின பவனந்தி முனிவர்லேருந்து அவங்க எழுதின ஓலைச்சுவடியெல்லாம் படிக்கிற மாதிரி 1950 வந்த புக்கு, 52 வந்த புக்கு, அதில் இருந்தெல்லாம் கேள்வி கேட்டாங்க. டெஃபினட்டாக நம்ம அந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இது பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கேட்டிருக்கு, ஆனால் பள்ளி பாட புத்தகத்தின் அடிப்படையில் கேட்கப்படலைன்னு. அது டிஎன்பிஎஸ்சி மெம்பரும் அவர் கொடுத்த இன்டர்வியூவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆமாம், இனிமேல் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்களும் தெளிவுபடுத்திட்டாங்க. பாடத்திட்டத்திலிருந்து தானே கேட்டோம், அதிகமாக இருந்தால் வெளியிலிருந்து கேட்டிருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டிட்டு போயிட்டார். ஸோ நமக்கு அவங்க ஸ்டாண்டர்டை ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நாமளும் நம்ம ஸ்டாண்டர்ட் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம படிக்கிறோம், அதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறதுலாம் அடுத்த விஷயங்களில் சொல்கிறேன். அதில் நிர்மலா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸுடைய மனநிலையை ஒரே ஒரு ஒற்றை வரியில் சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம், உப்பு விற்க போனால் மழை வருது, மாவு விற்க போனால் காத்தடிக்குது அப்படின்னு. உப்பு விற்க போனால் மழை அடிக்குது, மாவு விற்க போனால் காத்தடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற நிலைமை. உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்குது.
குரூப் 4 முடிச்சுட்டு பொது தமிழ் எடுக்கலாமா ஜெனரல் இங்கிலீஷ் எடுக்கலாமான்னு ஒரு தெளிவு வரத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா போன குரூப் 4க்கான பொது தமிழ் சிலபஸில் பொது தமிழில் 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னே ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 10ஆம் வகுப்பு தரம்னு மேலே மென்ஷன் பண்ணிட்டு கேள்விகள் எல்லாமே பட்டப்படிப்பு தரத்தில் கேட்டாங்க. இப்போ அதுதான் இந்த தடவை குரூப் 4ல் பெரிய இஷ்யூவாக வந்த உடனே இந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷனுடைய ஜென்ரல் தமிழ் சிலபஸில் பாருங்கள் 10ஆம் வகுப்பு தரம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டாங்க. நார்மலாக இருக்குது அப்படின்னா என்ன, நாங்கள் குரூப் 4ல் கேட்ட மாதிரி ஸ்டாண்டர்டாக தான் கேட்போம், நீ ரெடி ஆகிக்கோ. 10ஆம் வகுப்பு தரம்னு ஒரு வார்த்தையை போட்டதால தானே ஏன் நீங்கள் ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்கலன்னு கேட்டீங்க, அதை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாற்றிட்டாங்க. ஸோ வி ஹேவ் டு ரைஸ் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ். நம்ம ப்ரிப்பரேஷனை ரொம்ப ஷார்ப்பாக நம்ம கொண்டுட்டு போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரி, இப்போ நம்ம கையில் ஒரு 75 நாட்கள் இருக்குது, நிறைய மாற்றங்களோட இது வந்துருச்சு. அப்போ இந்த மாற்றங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறது வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கலாமா, இல்லை அடுத்த அடி எடுத்து வைக்கணுமா, இல்லை குரூப் 4ல் கொடுத்த அடியிலிருந்தே இன்னும் என்னால் மீள முடியல, நான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ளே போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்துட்டோம். ஒரு எல்லாருமே பெரும்பாலும் பட்டப்படிப்பு படித்த பட்டதாரிகள் அப்படிங்கிறப்ப நம்ம நோக்கம் குரூப் 4 விட குரூப் 2 நோக்கி தான் நிறைய பேர் இருந்தோம். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு எதிர்பார்த்த வேக்கன்சிஸ் இங்கே இல்லை. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதிலிருந்து இன்னொரு 500 வேக்கன்சிஸ் ஆகுதும் குறைஞ்சது. இப்போ நீங்கள் ஒரு 650 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, 645னா இது குறைஞ்சது ஒரு 1000 வேக்கன்சிஸாவது தாண்டும். கண்டிப்பாக அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங் இது வந்து அப்டேட் ஆகும். அதனால் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸை பற்றி கவலைப்பட்டு கொண்டு நம்ம காலத்தை கடத்தலாமா அப்படின்னா வேண்டாம். நான் சொல்கிற ஒரே விஷயந்தான், இந்த போட்டித் தேர்வு உலகத்துக்குள்ளே உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் உள் மனதில் உறுதி குலையாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த தேர்வை நீங்கள் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ண முடியும். எனக்கு ஒரு அவநம்பிக்கையோடையே இதை வந்து நீங்கள் தொடர்ந்து கேரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த அவநம்பிக்கையே உங்களை சாய்ச்சிரும். ஒரு கட்டத்துக்கு மேலே அதை கேரி பண்ணவே முடியாது. ஒரு விஷயத்தை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நிறைய கிரிக்கெட் பார்க்குற நண்பர்கள் இருப்பீங்க. நேற்று நடந்த அந்த லார்ட்ஸில் நடந்த இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான மேட்ச்சில் இந்தியா தோத்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கடுமையான போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து ஜடேஜா போராடினார்ல, அந்த ஜடேஜா மாதிரி தான் இன்றைக்கி நாம் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் போராடணும். அதுக்காக நம்ம அது மாதிரி தோக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலை. டெஃபினட்டாக ஜெயிக்க போகிறோம். வெற்றிக்காகத்தான் நம்ம உழைக்கிறோம், வெற்றிக்காகத்தான் நம்ம இத்தனை படிப்பு படிக்கிறோம், வெற்றியைத்தான் நம்ம அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை உங்கள் உறுதியை குலைக்கும் பட்சத்தில், குலைப்பது மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துடக்கூடாது. அது நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த எக்ஸாம் குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த எக்ஸாம் குரூப் 1 எக்ஸாம் 600 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. அடேங்கப்பா, குரூப் 1ல் 600 வேக்கன்சிஸா, இதை விட சிறந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய சிறந்த உழைப்பை இதில் கொடுங்க. வேறு வழியே கிடையாது. நம்பிக்கையுடன் நகர்வது மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரே வாய்ப்பு. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற களமும் எல்லோருக்கும் பொதுவானது அப்படிங்கிறதால ஒரு 1 or 2 days ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. திரும்ப ஜென்ரல் இங்கிலீஷ் போடலாமா ஜென்ரல் தமிழ் போடலாமாங்கிறது சில பல ஆய்வுகளுக்கு உட்படுத்துங்க. உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க, தப்பு இல்லை. 1 or 2 days எடுத்துக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனால் உடனடியாக இந்த தேர்வுக்கு நாம் படித்தாகத்தான் வேண்டும். அதுக்கு வேறு வழி இல்லை. நிறைய விமர்சனங்கள் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய ஐயப்பாடுகள் இருக்குது, நிறைய ஆற்றாமை இருக்குது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கிட்ட நமக்கு இருக்குது. அவங்க நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்புறதை தவிர இந்த இடத்துல நமக்கு வேறு வழி இல்லை. கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நல்லபடியாக நம்ம படிப்போம். அப்போ இந்த எக்ஸாமில் நீங்கள் தேர்ச்சி பெறணும் அப்படின்னா there is none other go. நிறைய பயிற்சி வேணும். ஜிஎஸும் நல்ல பேட்டர்ன் மாற்றிட்டாங்க, ஜென்ரல் தமிழும் நிறைய பேட்டர்ன் மாற்றிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இதிலிருந்து முன் நகர்வதற்கு அப்படிங்கிறதுக்கு இந்த தேர்வில் வெற்றி கோட்டை தொடரணும் அப்படின்னா நிச்சயமாக நிறைய பயிற்சி வேணும். பயிற்சி அப்படிங்கிறது ஏதோ ஏனோ தானோன்னு இருக்கிற சாதாரண கொஸ்டின் பேப்பர்லாம் பயிற்சி பண்ணிட்டு இருந்தால் இனி வேலைக்கு ஆகாது. பொது தமிழ்லேயே கூற்று காரணம் கேட்குற அளவுக்கு அவங்க டெவலப் ஆகிட்டாங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப தரமான ஒரு பயிற்சி தாளை நீங்கள் பயிற்சி பண்ணணும். ஸோ சிக்ஷாவில் இந்த குரூப் 2 டெஸ்ட் சீரியஸ்க்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி தொடங்கி போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 6 டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப குவாலிட்டியாக, ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பர் குவாலிட்டியோட இப்படி படித்தா போதும் இந்த போர்ஷன் கவர் ஆயிரும் அப்படிங்கிற அந்த முழு தெளிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரியஸ் ஒன்று இப்போ போயிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்க்கு ஆப்டிடியூடுக்கு எல்லாமே டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே இந்த எக்ஸாம் நடக்கும். ஆன்லைனில் வேணாலும் எழுதிக்கலாம், ஆஃப்லைனில் வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் கொஷின் பேப்பர் அண்டு பின்னாடியே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கீ ஃபார் ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட் அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எந்தெந்த விஷயங்கள் கூடுதலாக தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும், பொது ஆங்கிலத்துக்கும் பொது தமிழுக்கும் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி இப்போ இருக்கிற பேட்டர்னை கம்ப்ளீட்டாக ஒரு அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதற்கான கேள்விகளும் வடிவமைக்கப்பட்டு இருக்குது. அதனால் ரொம்ப தரமாக
நீங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸை கம்ப்ளீட்டாக எழுதிட்டு போகிறப்ப கடைசி நாள் நீங்கள் ஒரு குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்கள் போய் பார்க்குறப்ப இங்கே 25 டெஸ்ட் எழுதுறீங்களா, அங்கே 26வது டெஸ்ட்டு தான் அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற வகையில் ரொம்ப குவாலிட்டியாக ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் சீரியஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் ஒரு தரமான பயிற்சி வேணுமோ அவங்க நிச்சயமாக இதில் சேர்ந்து நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பயிற்சியை இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிற இடத்துல அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய உங்களுக்கு அன்னோன் ஏரியா, நீங்கள் மிஸ் பண்ண ஏரியா, நீங்கள் தொடாத பல பகுதிகளை அது உங்களுக்கு தொட்டு காட்டும் அப்படிங்கிறத மட்டும் உறுதி. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் 1 ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பரை மட்டும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்கும் கேள்விகள் அப்படிங்கிறது வேணால் நீங்கள் ஒன்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணி அதை ஒரு வாட்டி வியூ பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது தரமான பயிற்சியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வெற்றி ரொம்ப எளிதாயிரும். குரூப் 2 2A 2025 தேர்வில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தொடர்ந்து பல விஷயங்களை நிறைய பிளான் பண்ணியிருக்கிறோம். அந்த விஷயங்கள் எல்லாமே 1 by 1 உங்களுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தேர்வை உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், இன்றைக்கி ஆஃபீஸர்ஸாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் ஒரு நாளில் ஒரு எக்ஸாமில் நினச்ச உடனே நடந்த ஒரு விஷயம் இல்லை. நாங்கள்லாம் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சர்வீஸ்க்கு வந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் அன்னைக்கு இருந்த காம்படிஷனில் அன்னைக்கு அது ஹெவி. பட் அந்த தேர்வுகளில் அந்த முறைகளில் எல்லா வகையிலையும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் அந்த தேர்வோடு போராடி விட்டு கொடுக்காமல் இருந்தவர்கள் தான் இன்றைக்கி எங்களை மாதிரி இருக்கிற எல்லாருமே ஆஃபீஸர்ஸாக. அதனால் இந்த தேர்வில் வெல்வதற்கு உள்ள வலிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலையும் நம்பிக்கை இழக்காமல் நம்பிக்கையோடு முன்னகர்வது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. அது மட்டும்தான் வெற்றிக்கான வழி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது இந்த எக்ஸாம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஹெல்ப் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.